டிஎன்பிஎல் 2026 தொடரில் மதுரை பேந்தர்ஸ் அணி சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. மதுரை அணியின் வெற்றிக்கு சித்தார்த் மகாதேவனின் பொறுப்பான பேட்டிங்கும் சுழற்பந்து வீச்சாளர்களின் சிறப்பான செயல்பாடும் முக்கிய காரணமாக அமைந்தது. திண்டுக்கல்லில் திங்கள்கிழமை நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மதுரை பேந்தர்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 195 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சிறப்பான தொடக்கம் கொடுத்த மதுரை முதலில் பேட்டிங் செய்த மதுரை அணிக்கு ராம்குமார் மற்றும் சித்தார்த் மகாதேவன் சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். இருவரும் அதிரடியாக விளையாடி வெறும் 4.4 ஓவர்களில் 50 ரன்களை சேர்த்தனர். இந்த கூட்டணி பெரிய ஸ்கோரை நோக்கி நகர்ந்த நிலையில் பொய்யாமொழி எம் சிறப்பான பந்துவீச்சின் மூலம் ராம்குமாரை ஆட்டமிழக்கச் செய்தார். இதன் பிறகு களமிறங்கிய என்எஸ் சதுர்வேத் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. முந்தைய போட்டியில் மிக வேகமாக சதமடித்திருந்த அவர் இந்த போட்டியிலும் அதிரடி காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அவரால் பெரிய இன்னிங்ஸ் விளையாட முடியவில்லை. கார்த்திக் வீசிய சுழற்பந்தை ஆஃப் சைடில் அடிக்க முயன்ற சதுர்வேத் பந்தை சரியாக கணிக்க தவறி கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இதனால் 51 ரன்களுக்கு 1 விக்கெட் என்ற நிலையில் இருந்த மதுரை அணி 68 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அணியை தூக்கி நிறுத்திய சித்தார்த் மகாதேவன். இந்த சூழலில் சித்தார்த் மகாதேவன் மற்றும் அதீகுர் ரஹ்மான் இணைந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இருவரும் 4வது விக்கெட்டுக்கு 63 ரன்களை சேர்த்து மதுரை அணியின் இன்னிங்ஸை மீண்டும் வலுப்படுத்தினர். சேலம் அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் சுழற்பந்து வீச்சாளர்களை சிறப்பாக எதிர்கொண்ட சித்தார்த் தேவையான நேரத்தில் பவுண்டரிகளை விளாசினார். அதே நேரத்தில் தேவையற்ற ஷாட்களை தவிர்த்து பொறுமையாக விளையாடினார். சித்தார்த் மகாதேவன் தனது முதல் டிஎன்பிஎல் அரை சதத்தை பதிவு செய்தார். 60 ரன்கள் எடுத்த அவர் மதுரை அணி வலுவான ஸ்கோரை எட்டுவதில் முக்கிய பங்காற்றினார். எனினும் அனுபவம் வாய்ந்த ரஹீம் ஷா வீசிய பந்தில் சித்தார்த் ஆட்டமிழந்தார். நேராக வந்த பந்தை லெக் சைடில் அடிக்க முயன்றபோது பந்து பேட்டில் சிக்காமல் ஸ்டம்பை பதம் பார்த்தது. கடைசி ஓவர்களில் அதிரடி. சித்தார்த் ஆட்டமிழந்த பிறகும் மதுரை அணியின் ரன் வேகம் குறையவில்லை. சரவணன் வெறும் 6 பந்துகளில் 19 ரன்களை விளாசி ஸ்கோர் போர்டை வேகமாக நகர்த்தினார். அதீகுர் ரஹ்மானும் தனது பங்களிப்பை வழங்க மதுரை பேந்தர்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 199/5 என்ற வலுவான ஸ்கோரை பதிவு செய்தது. இதனால் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு 199 ரன்கள் என்ற கடினமான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. சேலத்திற்கு ஆரம்பத்தில் நம்பிக்கை. 199 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய சேலம் அணியின் தொடக்க வீரர்கள் ஆர் கவின் மற்றும் ஹரி நிஷாந்த் மதுரையின் வேகப்பந்து வீச்சாளர்களான குர்ஜப்னீத் மற்றும் தீபேஷ் ஆகியோருக்கு எதிராக அதிரடியாக விளையாட முயன்றனர். சேலம் தொடக்க வீரர்கள் கொடுத்த அழுத்தத்தை சமாளிக்க மதுரை கேப்டன் அனிருத் உடனடியாக சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தினார். அதற்கு நல்ல பலனும் கிடைத்தது. ரோஹன் பூத்ரா ஆர் கவினின் விக்கெட்டை வீழ்த்தினார். தொடர்ந்து ஆபத்தான ஹரி நிஷாந்தை ஷோயிப் முகமது கான் வெளியேற்றினார்.
இதன் பிறகு இடது கை சுழற்பந்து வீச்சாளர் விக்னேஷ் பி அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி சேலம் அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார். நிதிஷ் ராஜகோபால் மற்றும் ஹரீஷ் குமார் ஆகியோரை விக்னேஷ் வெளியேற்றினார். இதனால் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு 74 ரன்களுக்குள் 6 விக்கெட்டுகளை இழந்து பரிதாபமான நிலைக்கு சென்றது. சுழற்பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கம். மதுரை அணியின் வெற்றியில் சுழற்பந்து வீச்சாளர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. ரோஹன் பூத்ரா, ஷோயிப் முகமது கான், விக்னேஷ் பி ஆகியோர் சரியான நேரத்தில் விக்கெட்டுகளை வீழ்த்தி சேலம் அணியின் ரன் வேகத்தை கட்டுப்படுத்தினர். சேலம் அணியின் முகமது 30 ரன்கள் எடுத்தார். அவரது போராட்டம் தோல்வியை சற்று தாமதப்படுத்தியது. இருப்பினும் தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்ததால் சேலம் அணியால் இலக்கை நெருங்க முடியவில்லை. மறுபுறம் தீபேஷ் டி சேலம் அணியின் பின்வரிசை பேட்டர்களை விரைவாக வெளியேற்றி மதுரையின் வெற்றியை உறுதி செய்தார்.